ஓசூரில் புதன்கிழமை தோறும் நடைபெறும் கொலைகள் அப்பகுதி மக்களை அதிர்ச்சி அடைய வைத்துள்ளது. அடுத்தடுத்து நடந்த 4 கொலைகளும் புதன்கிழமை நடந்திருப்பது பெரும் சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதன்கிழமை மட்டுமே கொலை செய்யும் சைக்கோ கொலையாளி சிக்குவாரா? கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அடுத்த ஒன்னல்வாடியில் கடந்த மாதம் 19ஆம் தேதி புதன்கிழமை வீட்டில் இருந்த முதியவர் மற்றும் மூதாட்டி என்று இருவர் கழுத்தறுத்து கொலை செய்யப்பட்டனர். மேலும் அவர்களின் வீடும் தீ வைத்து எரிக்கப்பட்டிருந்தது. அடுத்த வாரம் 26ஆம் தேதி அதே புதன்கிழமை அன்று ஓசூர் அடுத்த அட்டக்குறிக்கி என்னும் கிராமத்தில் நாகம்மா என்கிற மூதாட்டி கழுத்தறுத்து கொலை செய்து வீட்டிற்கு தீ வைக்கப்பட்டிருந்தது. இந்த சம்பவங்கள் தொடர்பாக ஐஜி, டிஐஜி என்று காவல்துறை அதிகாரிகள் நேரில் ஆய்வு செய்து இதுவரை ஆயிரக்கணக்கானவர்களை விசாரித்தும் போலீசாரால் குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியவில்லை. சிசிடிவி கேமரா, கைரேகை என்று எந்த அடையாளமும் காணப்படாமல் போலீசார் திணறி வரக்கூடிய நிலையில் மீண்டும் புதன்கிழமை பெண் ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளார். ஓசூர் அடுத்த ராயக்கோட்டை அருகே உள்ள பி புதூர் கிராமத்தை சேர்ந்தவர் பாப்பம்மா. கடந்த புதன்கிழமை ஆடு மேய்க்க வனப்பகுதிக்கு சென்றவர் வீடு திரும்பவில்லை. நேற்று கிராம மக்கள் வனப்பகுதிக்குள் சென்று தேடி பார்த்தபோது பாப்பம்மா கொடூரமாக கொலை செய்யப்பட்டு கிடந்தார். அவர் அணிந்திருந்த நகைகளும் கொள்ளையடிக்கப்பட்டு இருந்தன. பாப்பம்மாவின் கணவர் வெங்கடப்பா மாற்றுத்திறனாளி. இவர்களுக்கு திருமணம் ஆகாமல் ஒரு மகளும் இருக்கிறார். மகள் மற்றும் கணவரை உயிரிழந்த பாப்பம்மா தான் காப்பாற்றி வந்துள்ளார். பாப்பம்மா உடலை மீட்டு ராயக்கோட்டை போலீசார் விசாரணை நடத்தி வரக்கூடிய நிலையில் பாப்பம்மாவின் உயிரிழப்பில் சந்தேகம் இருப்பதாக உறவினர்கள் புகார் தெரிவித்துள்ளனர். புதன்கிழமை தோறும் கொலைகள் நடப்பதால் ஓசூர் பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. முதியவர்கள், தனியாக வசிப்பவர்கள் என்று குறிவைத்து இந்த 4 கொலைகளும் நடத்தப்பட்டுள்ளன. புதன்கிழமை தோறும் கொலைகள் நடைபெறுவதால் அந்த பகுதி மக்கள் புதன்கிழமை அன்று வெளியில் நடமாடுவதற்கே அச்சம் அடைந்துள்ளனர். புதன்கிழமை மட்டுமே கொலை செய்யக்கூடிய சைக்கோ கொலையாளியை தேடி கண்டுபிடிக்க வேண்டும் என்பதே அந்த பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது.